கோவை வடக்கு தேர்தல் சூடுபிடித்திருக்கிறது. அண்ணாமலை வானதி சீனிவாசன் மோதல் தற்போது வெளிப்படையாகவே மாறியுள்ளது. கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி வேட்பாளர் அறிவிப்பிற்கு பிறகு அண்ணாமலை மற்றும் வானதி சீனிவாசன் ஆதரவாளர்களிடையே நிலவி வரும் பனிப்போர் சமூக வலைதளங்களில் பகிரங்க மோதலாக உருவெடுத்துள்ளது. நேற்றைய தினம் கோவையில் வேட்பாளர் பிரச்சாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. உண்மையிலேயே கோவை தொகுதியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கோவை வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்பார் என வானதி சீனிவாசன் கடந்த வாரம் உறுதியளித்திருந்த நிலையில் அன்றைய தினம் கோவையிலேயே இருந்தும் அண்ணாமலை அக்கூட்டத்தை புறக்கணித்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து கட்சியினரும் திரண்டிருந்த அந்த நிகழ்வில் அண்ணாமலையின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்த அவரது ஆதரவாளர்கள் தற்போது வானதி சீனிவாசனுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலத்தை காட்டும் வகையில் நேற்று முன்தினம் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் கோவைக்கு வருகை தந்து வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக வீதி வீதியாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அமைச்சரின் வருகையால் உற்சாகமடைந்த கட்சி நிர்வாகிகள் பெரும் திரளான தொண்டர்களுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று காலையும் வானதி சீனிவாசன் தனது ஆதரவாளர்களுடன் தீவிர நடைபயண பிரச்சாரத்தை தொடர்ந்தார். அப்போது அவருக்கு திடீரென கடுமையான கால்வலி மற்றும் கணுக்காலில் வீக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வலியால் அவதிப்பட்ட அவர் உடனடியாக அவிநாசி சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தொடர் நடைபயணத்தின் காரணமாகவே இந்த தசைப்பிடிப்பு மற்றும் வீக்கம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். மேலும் சில நாட்கள் முழுமையான ஓய்வு அவசியம் என்றும் அதுவரை பிரச்சாரங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார்களாம். இதுகுறித்து விளக்கமளித்த அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கடந்த 2 நாட்களாக ஓய்வின்றி தொடர்ந்து நடந்தே பிரச்சாரம் செய்ததால் ஏற்பட்ட உடல்நலக் குறைவுதான் இது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. நாளை ஒரு நாள் ஓய்வு எடுத்தாலே அவர் பழைய நடைக்கு திரும்பிவிடுவார். டிஸ்சார்ஜ் ஆனவுடன் மீண்டும் இரட்டிப்பு வேகத்தில் களப்பணிய தொடங்குவார் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இருந்தாலும் இந்த மருத்துவமனை அனுமதிக்கு பின்னால் ஒரு தற்செயலான அரசியல் தொடர்பு இருப்பதாக கோவை அரசியல் நோக்ககர்கள் கருதுகின்றனர். சரியாக நேற்றைய தினம்தான் அண்ணாமலை வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக கோவை வடக்கு தொகுதியில் பிரச்சாரம் செய்யவிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்ததாம். ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட அண்ணாமலை விரும்பியதாகவும் ஆனால் வானதி சீனிவாசனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டதால் 2 தரப்புக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு நிலவி வருவதாகவும் செய்திகள் கொதித்தடங்கின. இத்தகைய சூழ்நிலையில் அண்ணாமலையுடன் இணைந்து ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்வதை தவிர்க்கவே உடல்நலக் குறைவை காரணமாக காட்டி வானதி சீனிவாசன் பின்வாங்கி இருக்கலாமோ என்ற சந்தேகத்தை அரசியல் விமர்சகர்கள் எழுப்புகிறார்கள். வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு அண்ணாமலை வராததற்கு பதிலடியாக இது இருக்குமோ என்ற கேள்வியும் எழுந்தது. கடந்த சில நாட்களாக தனது தொகுதியில் அனல் பறக்கும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. எது எப்படி இருப்பினும் வேட்பாளரின் இந்த திடீர் உடல்நலக் குறைவு கோவை வடக்கு தொகுதி தேர்தல் களத்தில் ஒரு சிறிய தொய்வு ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மற்றொரு புறம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்குறுதிகள், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கிறது. கோவை தேர்தல் களத்தை தமிழ்நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. திமுக வெற்றிக்காக செந்தில் பாலாஜி பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார். அவரை தோற்கடிக்க அதிமுகவும் தீவிர பணியாற்றுவதால் உச்சகட்ட பரபரப்பு நிலவி வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் போட்டியிட்டதால் கவனம் ஈர்த்த கோவை தெற்கு தொகுதி தற்போது திமுக செந்தில் பாலாஜி போட்டியிடுவதால் மாநிலம் முழுவதும் கவனம் ஈர்த்துள்ளது. அதிமுகவில் கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏவும் மாநகர் மாவட்ட செயலாளருமான அம்மன் அர்ஜுனன் போட்டியிடுகிறார். அவர் ஏற்கனவே கடந்த 2016 தேர்தலில் இதே தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வென்றுள்ளார். கோவை மாவட்டத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற நீண்ட கால திட்டத்துடன் செந்தில் பாலாஜி திமுக களமிறக்கியுள்ளது. நம் கோட்டையை விட்டு கொடுத்து விடக்கூடாது என்கிற கௌரவ பிரச்சனையில் அதிமுகவும் களத்தில் தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள். அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய எஸ்பி வேலுமணி இது நம்முடைய தன்மான பிரச்சனை என்று பேசினார். இதுகுறித்து கோவை அதிமுகவினர் கூறுகையில் செந்தில் பாலாஜிக்கு கோவை தெற்கு தொகுதியில் வெற்றி பெறுவது மட்டுமே பணியில்லை.
சொந்த ஊரான கரூரில் திமுக வெற்றி பெற வேண்டும். மேற்கு மண்டல பொறுப்பாளராக சுமார் 30 தொகுதிகளை அவர் கவனிக்க வேண்டும். அதனால் வெளியூர்ல பயணித்துக் கொண்டே தெற்கு தொகுதியிலையும் அவர் பிரச்சாரம் செய்கிறார். அம்மனுக்கு அப்படி எந்த அழுத்தமும் இல்லை. அவர் எந்த ஒரு தொகுதியை கவனித்தாலே போதும். செந்தில் பாலாஜி வீடு வீடாக பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே அவர் வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தெற்கு தொகுதியில் 13,600 சிறுபான்மை வாக்குகள் உள்ளன. திமுகவின் ஒரே நம்பிக்கை அது மட்டும்தான். கடைசி நேரத்தில் பணம் பரிசு கொடுத்தால் வெற்றி பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அரசியல்ல வேட்பாளரின் தாக்கம் குறிப்பிட்ட அளவில்தான் இருக்கும். கடந்த காலங்களில் பல பெரிய தலைவர்களை நிர்வாகிகள் தோற்கடித்திருக்கின்றனர். அம்மன் அர்ஜுனன் இங்கு ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்த பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியும் இருக்காரு. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக 61,929 வாக்குகள் பெற்றது. பாஜக 53,579 வாக்குகளும், அதிமுக 19,044 வாக்குகளும் பெற்றனர். தற்போது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்திருப்பது எங்களுக்கு பலம். தாவேக வருகையால் சிறுபான்மை வாக்குகள் பிரிந்து திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. மேலும் கோவை தெற்கு தொகுதி மக்களை பொறுத்தவரை அவர்கள் மண்ணின் மைந்தர்களை விரும்புவார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் கமல்ஹாசனை வானதி சீனிவாசன் தோற்கடித்தார். பிரச்சாரத்திலும் அதிமுக துடைப்பாகவே உள்ளது. அம்மன் அர்ஜுனன் தினசரி காலை 7 மணிக்கு பிரச்சாரம் தொடங்கிவிடுகிறார். காலை 11 மணி வரையும் பிரச்சாரம் செய்யும் அவர் மாலை 5 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரையும் வீதி வீதியாக பயணிக்கிறார். எந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறாரோ அதே பகுதியைச் சேர்ந்த மக்களை அழைத்துக் கொள்கிறார்கள். தலைக்கு ரூபாய் 200 பணம் கொடுத்து 100-200 மக்களுடன் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கிறார். செந்தில் பாலாஜி கரூர்காரர். தேர்தல் முடிஞ்சதும் அவர் ஊருக்கு போய் விடுவார். விலைவாசி விண்ணை முட்டுது. திமுக ஆட்சியில் டீ கடை கூட நடத்த முடியவில்லை. நான் எம்எல்ஏவாக இருந்தப்ப எங்க பல திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கேன் என்று இயல்பான மொழியில் பிரச்சாரம் செய்திருக்கார். இதற்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது. முக்கியமாக செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றால் கரூரில் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு ஏற்பட்ட நிலை வேலுமணிக்கும் உருவாக வாய்ப்புள்ளது. அதிமுக கட்சியை சிதைத்து பசையுள்ள நிர்வாகிகளை திமுக அழைத்து சென்று விடுவார். வேலுமணியை தெற்கில் நேரடியாக பிரச்சாரம் செய்கிறார். திமுகவுக்கு இணையாக செலவு செய்யவும் தயாராக உள்ளோம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறதுங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான தமிழக அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் உங்களால் உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற முடியும்.